வணக்கம். யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்க எப்படி கொடுக்கலாம், அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்க எப்படி கொடுக்கலாம், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது வந்து 6 மந்த் பேபில இருந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப அவ்வளோ ஹெல்த்தி. இது கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட குழந்தைங்க வந்து நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் ஓரங்களை வந்து வெட்டி எடுத்துடணும். ஏன்னா அந்த இடம் வந்து அழுக்கு மாதிரி இருக்கும், அதாவது இது மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த ஓரங்களை வந்து வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டு இப்போ வந்து தண்ணியில போட்டு நீங்க வேக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த அளவு ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா நம்ம தண்ணி எல்லாமே கீழே தானே ஊத்திடுறோம். அதனால வந்து நீங்க குக்கர்ல போட்டு கிழங்க வந்து நீங்க வேக வச்சு கொடுக்க கூடாது. நம்ம பேபி வந்து 6 மந்த் பேபியா இருந்தாங்க அப்படின்னா குக்கர்ல போட்டு வேக வச்சு கொடுக்க கூடாது. எப்படி, அதாவது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்ப தண்ணியில போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சா, கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் இது மாதிரி இட்லி பாத்திரத்துல வரிசையா அடுக்கி வச்சிருங்க. தேவையான அளவு கிழங்குகளை வந்து வரிசையா அடுக்கி வச்சுட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்துல தான் வேக வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் 6 மந்த் பேபிக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சாச்சா, இட்லி பாத்திரத்துல இந்த தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்துனதுல பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா, அதாவது 1 இயர் பேபிக்கு மேல, 1 இயர் பேபி இருப்பாங்க இல்லையா, 1 இயர் பேபி அந்த ஏஜுக்கு மேல சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டா உப்பு, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கல்லுப்பு. ஓகேங்களா? கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு இந்த தண்ணியில ஆட் பண்ணிக்கணும். ஓகே, தண்ணியில ஆட் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை வந்து வேகட்டும். ஓகே, தொட்டு பார்த்துக்கோங்க, ஃபோர்க் விட்டு குத்தி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா என்னன்னு. ஏன்னா ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்ம டைம் வந்து சொல்ல முடியாது. 6 மந்த் பேபி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்து பாயிலாக இருந்தா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நல்லா புஸ் புஸ்னு குண்டாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது பாயில் ஆகட்டும், பார்க்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஆவியில் வேக வச்சு பாருங்க, கிழங்கு எடுத்தாச்சு. இப்போ அமுத்தக்குள்ளவே பாருங்க நல்லா வெந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் ஆகுதா. இப்போ இதில் உள்ள எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ பாருங்க நான் தோல் எல்லாத்தையும் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பெரியவங்க அப்படின்னா அப்படியே சாப்பிடலாம். இங்கே பாருங்க நல்லா மையா வெந்திருக்கு. இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாவே இது போல கிடைக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். கை வச்சே மசிச்சு எடுத்துக்கலாம், இல்லை ஃபோர்க் யூஸ் பண்ணியும் நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியும் மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரே வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் இன்னைக்கு மிக்சியில் கூட போடல, கையிலேயே தான் மசிச்சேன். உங்கள் முன்னாடி தானே இப்போ மசிச்சேன். அழகா பாருங்க, சூப்பராக மெசஞ்சிருச்சு. நல்லா வெந்திருந்ததுனால சாஃப்டாக நல்லா கிடைச்சிருச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரே. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பியூரே வந்து பேபி வந்து 6 மந்த்துக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா இது போல ரெடி பண்ணிட்டு இதில் லைட்டாக வெதுவெதுப்பான ஹாட் வாட்டர் வந்து வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஊற்றி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லைட்டாக இன்னும் கொஞ்சம் லிக்விடாக நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இவ்வளோ திக் கன்சிஸ்டன்சியில் வந்து 6 மந்த்துக்கு மேலே பேபி இருந்தாங்க அப்படின்னா அவங்களால முழுங்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து 1 இயருக்கு மேலே இருக்க பேபிக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ 6 மந்த் பேபி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, அவ்வளோ ரிச். ஓகேங்களா? ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நீங்கள் காலையில், மதியம், சாயந்தரம் எப்போ வேணுமாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே வராது. ஆனால் குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியை வந்து கீழே வடிகட்டி கொடுக்காதீங்க, இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சொல்கிறா, வேகமாக சொல்லுங்க. ஓகே.